கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் சாத்தானுடைய தந்திரங்கள் என்கிற தலைப்பிலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய அல்லது சபையாகிய மணவாட்டியாகிய நீங்கள் மோசம் போகாதபடிக்கு என்பது எதை குறிக்கிறது? வஞ்சிக்கப்படாதபடிக்கு. அவனுடைய தந்திரமான மாய வலையிலே சிக்கி நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு இப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானினுடைய தந்திரங்கள். இவன் யாரு? பழைய ஏற்பாட்டிலே வலு சர்ப்பமாக ஏதேன் தோட்டத்திலே வந்தவன், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறதான வேளையில அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. வேஷம் தரித்து வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களை தந்திரமாய் தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கிறவன். அவனுடைய ஊழியக்காரர்களும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை போல, அவன் கிறிஸ்துவை போல வேஷமிட்டு இருக்கிறான். அவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரை போலவும், கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகளை போலவும், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை போலவும் தங்களை வேஷம் தரித்து அடையாளம் காட்டி, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டி, சபைக்கு அடையாளம் காட்டி, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தை மணவாட்டி என்கிற உன்னத ஸ்தானத்திற்கு அல்லது பரலோகம் என்கிற மேன்மையான ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சபையை வஞ்சிக்கும்படி வகை தேடி வருகிறான் தன்னுடைய தந்திரத்தினாலே. ஆகையினால் தான் அவனும் அவனுடையதான ஊழியக்காரர்களும் யாராயிருக்கிறார்கள்? வேஷம் தரித்திருக்கிறார்கள். இவனுடைய தந்திரம் என்ன? முதலாவதாக இவன் மனக்கண்களை குருடாக்குகிறவன் என்று பார்த்தோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை குருடாக்குகிறவன். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட முடியாதபடி கட்டி வைக்கிறவன் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கீழ்ப்படிதலற்றவர்கள் ஆக்குகிறவன். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நம்மை நடத்துகிற தேவ ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நம்மை, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டிய நம்மை, கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நம்மை கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டு கீழ்ப்படிதல் அற்றவர்கள் ஆக்குகிறவன். ஏன்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய இரக்கம் அல்ல, தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே சபை என்கிற ஒன்றை கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டு மீட்கப்பட்ட தேவ ஜனங்களை மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தை இழக்க செய்து, கிருபையை இழக்க செய்து, அவர்களை தேவ கோபாக்கினையின் பாத்திரமாய் மாற்றுவது அவனுடைய விருப்பம் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். நான்காவதாக கடந்த வாரத்தில் பொய் பேச தூண்டுகிறவன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். பொய்யின் பிறப்பிடம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆகையினாலே பொய் பேசுகிறவன் தேவனுக்கு அருவருப்பானவன். அவன் நித்திய ஜீவனை இழந்து எங்கே போகிறான்? இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு பங்கடைகிறவனாய் மாறுகிறான். ஆகையினால அவன் என்ன செய்கிறான்? பொய் பேச தூண்டிக் கொண்டே இருப்பான்.
பொய் பேசுகிறவர்களுக்கு உடந்தையாக நிற்க நம்மை தூண்டுவான். 2 காரியம். ஒன்று, பொய் பேசுகிறதும் தப்புதான். 2, பொய் பேசுகிறவர்களுக்கு ஒத்து போய் அவர்களுக்கு உதவியாக பொய் பேசுவதும் தவறுதான். இதற்கு பின்னால் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை இயக்குகிறவன் யார்? சாத்தான். அது அவனுடைய தந்திரம் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். எவ்வளவுதான் வேதம் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று சொன்னாலும் நாம் மனம் திரும்புவதற்கு மனிதற்றவர்களாக மறுபடியும் பொய்யை ஊதுகிறவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். பொய்க்கு முடிவு கட்டாதவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். தவறு என்று தெரிகிறது, உணர்த்தப்படுகிறோம், மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். மறுபடியும் பொய் என்ன செய்கிறோம்? அதே பொய்யை சொல்லுகிறோம். நீங்கள் பொய்யை விதைத்தால் பொய்யை அறுவடை செய்வீர்கள். அந்த பொய் உங்களை எங்கே கொண்டு போய் விடுகிறது? நித்திய மரணமாகிய நரகாக்கினையிலே கொண்டு போய் பங்கடைய செய்கிறது. 4 காரியங்களில் 4வது தியானிச்சோம். ஒரு நாள், முதல் நாளிலே பொதுவாய் அவன் யார் என்பதை குறித்து, அவன் எப்படி வேஷம் போடுகிறான் என்பதை குறித்து முதல் நாளிலே தியானித்தோம். இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். அதன் 4ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 13 வரையிலான வசனங்களை நம்ம வாசிச்சு சில காரியங்களை, அவனுடைய தந்திரம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். கடந்த வாரத்திலே தியானித்த இந்த 4 காரியங்களோடு கூட அவனுடைய தந்திரம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. அவனுடைய தந்திரங்கள் கட்டுக்கடங்காததாய் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை இந்த 13 வசனங்களிலிருந்து உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த 13வது வசனம் வரைக்கும் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கலாம். இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே, அவர் நிரப்பப்பட்ட ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு அதற்கு பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை என்கிறது இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இந்த உலகத்துல எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறேன், ஆசீர்வாதம் என்று சொல்கிற உலக பொருளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழே குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றோ எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு நான் சொல்லுவேன்,
அவன் தோற்று போன பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்ததான வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தந்திரத்தை செயல்படுத்தி அவர் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றாதபடி அவர் வந்த நோக்கத்தை எப்படியாகிலும் தடை பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தந்திரத்தினாலே அவரை வஞ்சித்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் அவரை மாற்ற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இப்ப உங்களுக்குள்ளால பிசாசப்ப பெரியவனான் வரும். நான் சொல்றேன் உங்களுக்கு, பிசாசு ஒருபோதும் பெரியவன் அல்ல, இயேசு பெரியவர். இயேசு வந்தது யாரா இந்த உலகத்துக்கு வந்தார்? மனுஷகுமாரனாய் வந்தார், தேவகுமாரனாய் அல்ல. பிதாவாகிய தேவன் மனுஷனாக இந்த உலகத்துல தன்னுடைய குமாரன் என்கிற அடையாளத்தோடு கூட அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் யாராயிருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். நமக்கு எத்தனை தேவன் உண்டு? 3 தேவன் அல்ல, ஒரே தேவன் தான், ஒரே பிதா தான். அப்ப யார் இந்த பிதா? யார் இந்த குமாரன்? யார் இந்த பரிசுத்தாவி? நமக்கு 3 தேவன் உண்டல்லவா? இல்லை, ஒரே தேவன் தான். திரித்துவம். பிசாசனுடைய திருத்துவம் என்ன? வலு சர்ப்பம், பிசாசு, சாத்தான். அது அவனுடைய திருத்துவம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய திருத்துவம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆமென், அல்லேலூயா. அப்ப குமாரன் எதற்கு? மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி தண்டனைக்கு பாத்திரவானாய் மாறின போது தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளாய் பெற்றுக்கொண்ட மனுஷனை அப்படி விட்டு விடுவதற்கு விரும்பாத தேவன் மனுஷனாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவன் மனுஷனாய் வந்தார். அப்ப இந்த பரிசுத்தாவியானவர் எதுக்கு? இயேசு தன்னுடைய சுயரத்தினால தேவ சபையை சம்பாதிச்சார். இந்த சபையை கண்காணித்து நடத்துவதற்கு ஒருவர் தேவை. கண்காணியாக, சபையை நடத்துகிறவராக பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு அவர் பரமேறி சென்றார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் போனார், அவரு வந்தார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து 30 ஆண்டுகள் ஆகிறது. 30 ஆண்டுகள் ஆகும்போது பிதா தன்னை அனுப்பினதான நோக்கமும் சித்தமும் நிறைவேற இனி 3.5 ஆண்டுகள் தான் இருக்கிறது. மொத்தமே என்னுடைய ஆயுள் காலம் இந்த உலக பிரகாரமான மனுஷனுடைய வாழ்க்கையின் வழக்கத்தின்படி 33.5 ஆண்டுகள் தான். நான் 30 வருடங்கள் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து விட்டேன். ஒரு யோசேப்பினுடைய குமாரனை போல, ஒரு மரியாளுடைய மகனை போல வாழ்ந்து விட்டேன். அது பிதாவினுடைய அநாதி தீர்மானம். ஆனால் இப்பொழுது எனக்கு முன் 6 மாதங்களுக்கு முன்னே வந்து இந்த உலகத்தில் எனக்காக வழியை ஒருவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறான், யோவான். அல்லேலூயா. அவன் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த வழியிலே சென்று பிதா அனுப்பின மீட்பின் திட்டத்தை மனுக்குலத்திற்கு நான் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் பிதாவின் நீதியை நிறைவேற்றுதலாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு ஞான ஸ்நானம் தேவையா? இயேசு பெரியவரா யோவான் பெரியவரான்னு கேட்டா இயேசுதான் பெரியவர், இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனால் அந்த இயேசு யோர்தானில் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற யோவான் ஸ்நாபகனிடத்திலே வருகிறார். யோவான் அவரை யார அடையாளம் காண்றா? சகல பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக.
அவன் ஆயிரமான ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து விட்டான். ஒருவேளை லட்சங்களை தாண்டி இருக்கலாம். யாரை பார்த்தும் என் ஆண்டவர் சொல்லவில்லை இவர்களில் ஒருவன் யார் என்று சொல்லவில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாவிகளின் இரட்சகராகிய தேவ ஆட்டுக்குட்டி என்று யாரையும் சொல்லவில்லை. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை அடையாளம் காட்டுகிறார். நீ பார், இதுதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு என்னால் அதிகாரப்படுத்தப்பட்டு மனிதனாக இந்த உலகத்திலே இறங்கி வந்த தேவாட்டுக்குட்டி. இன்னும் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். யோர்தானிலே இறங்கி ஞானஸ்நானம் பெறும்போது அவர் கரை ஏறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்வதை நீ பார்ப்பாய். அப்பொழுது நம்பிக்கொள். ஆமென், அல்லேலூயா. இயேசு வருகிறார். யோவான் மறுக்கிறார். இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லா தேவ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு அடுத்ததாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சாதாரண மனுஷனுடைய கரத்துல தேவனுடையதான தற்ஸ்வரூபமும் தேவகுமாரனுமாய் அவருடைய வலது பரிசத்திலே இருந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் அல்ல மனுஷகுமாரனாக யோவானுடைய கரத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறார். வானம் திறக்கப்படுகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இயேசுவின் மேல் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா, ஆமென். இப்ப ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், ஆவியானவருடைய பலம் ஒரு மனிதன் மேல் இல்லைன்னா அவன் தேவனுக்கான காரியங்களை செய்ய முடியாது, பிசாசுக்கான காரியங்களை செய்யலாம், பிசாசுடைய பலத்தோடும் அபிஷேகத்தோடும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கி வர்றாரு. 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப என்ன ஆகிறது? ஆண்டவருடைய ஆவியானவரை அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்கிறார். எதற்காய்? 40 நாட்கள் சோதிப்பதற்காக. தேவகுமாரனாய் அல்ல, மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறவரை சோதிப்பதற்காக அவர் மேல் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே வேதம் சொல்கிறது, ஒன்றும் புசியாதிருந்தால். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு தெரியுமா? ஆண்டவரோடு கூட இருக்கிற ஆளாக்கும். என்ன எல்லாம் பிசாசு ஒன்னும் செய்ய முடியாது. அவனுடைய தந்திரம் எங்கிட்ட பலிக்காது, அவன் வஞ்சிக்கிற தன்மை எங்கிட்ட பலிக்காது என்று சொல்லி யாரும் எண்ணம் கொள்ளாதிருங்கள். தேவன் ஒருவேளை உங்களை சோதிக்கவும் அப்படி ஒரு சோதனைக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பேதுருவை சோதிக்க விரும்புகிறான். ஆண்டவர்கிட்ட போய் உத்தரவு கேட்கிறான். எப்படி? கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல இவனை நான் புடைக்கிறேன், பார்க்கிறீரா? இவனுக்கு கையில தானே அடுத்த பொறுப்பை கொடுக்க போகிறீர். என்ன நம்பாத கீழே தள்ளினீர். இப்ப பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை இவன் கையில தானே கொடுக்க போகிறீர். நான் இவனை இடற செய்யும்படி, இவனை சோதிக்கும்படி அனுமதி தாரும், நான் சோதித்து பார்க்கிறேன் என்கிறான். ஆண்டவர் சொல்றார், நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கரங்களை கொட்டி. அப்ப ஏன் பேதுருவ கர்த்தர் ஒப்பு கொடுக்கலன்னா, ஒப்பு கொடுத்திருக்கும்னா முதல் அப்போஸ்தலன் என்கிற மேன்மையை பேதுரு இழந்து போயிருப்பான். தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கும். அல்லேலூயா, ஆமென். அது இயேசு இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான வேளையில் நடந்த காரியம். இப்ப ஊழியத்தினுடைய ஆரம்பத்துக்கு முன்னால 40 நாள் சோதனை. இன்னைக்கு வந்தமா, மனம் திரும்பினமா, நாளைக்கு முங்கினமா, நாளன்னைக்கு 2 அந்நிய பாஷை பேசணுமா, அடுத்த நாளா மைக்க பிடிச்சுக்கிட்டு நான் இயேசுவுக்கு அடுத்த ஆளாக்கும். சோதனையும் சகிக்க மாட்டான், பாடுகள் இல்லை என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஊழியக்காரன், உபத்திரவங்கள் இல்லை என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஊழியக்காரன், சாத்தான் இல்லைன்னு சொல்லி பிரசங்கிக்கிறவன்,
இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளணும். இன்னொரு காரியத்தை எனக்கு நீங்க சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால, அறையப்பட்ட போது அவனுடைய தலையை குதிங்காலால என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டாரு. அவனுடைய கிரியை எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு. உண்மைதான், தலையை நசுக்கினாரு. அவன் இப்ப எதை வச்சுட்டு தெரியுமா கிரியை செய்யறான்? நம்ம பல்லி இருக்குல்ல, பல்லி தனக்கு ஆபத்து வருகிறது என்று தெரிந்த உடனே வாலை உடைச்சு போட்டுக்கிட்டு கடந்து சொல்லுமே, அதே போல வாலை வச்சுதான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப தலையும் கூட விட்டு வச்சுட்டு போயிருப்பாருன்னா இன்னைக்கு இந்த உலகம் இருந்து. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, ஐயா தலை நசுக்கப்பட்ட பின்பே இப்படி எல்லாம் பண்றான்னா, இந்த ஆப்டால் ஒரு வாலை வச்சுக்கிட்டு இந்த துள்ளக்கம் துள்றான்னா, என் இயேசு தலையையும் கூட விட்டுக்கிட்டு போயிருப்பாருன்னா இவன் என்ன பண்ணி இருப்பான்? இப்ப வனாந்தரத்தில் இயேசு யாரோட கூட இருக்கிறார்? இப்ப 40 நாட்கள் இயேசு யாரோடு கூட வனாந்தரத்தில் இருக்கிறாரு? யாரும் இல்லாத தனித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளால தான் இருக்காரு. தனித்திருக்கிறார். வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறார். பாஸ்டிங் பிரேயர்னு சொல்றோம்டா, அதான் உண்மையான பாஸ்டிங் பிரேயர். இரவும் பகலும் 40 நாள் மோசே போல குடிக்க தண்ணியின்றி புசிக்க ஆகாரமும் இன்றி வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறார். இப்ப யாரு வாரது தெரியுமா? சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்பட்ட அந்த பிசாசு தந்திரமாய் வருகிறான். அல்லேலூயா. ஆவியானவர் இவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனதே எதுக்குதான்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. ஒருவேளை பிதாவாகிய தேவனிடத்துல போய் இவன் ரெக்வெஸ்ட் வச்சிருக்கலாம், அனுப்பி இருக்கிறல்ல, ஒரு 40 நாள் என் கையில கொடுத்து பாரு, நான் உண்டு இல்லைன்னு சொல்லி தர்றேன், மனுக்குலத்திற்கு அவர் மூலமாய் மீட்பு வராதபடி நான் பார்த்துக்கொள்றேன், ஒரு 40 நாள் எனக்கு அனுமதி கொடும். அதற்காக ஒருவேளை பிதாவாகிய தேவன் அதை அனுமதித்திருக்கலாம். எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாக மறுபடியும் சொல்றேன், 33.5 ஆண்டு காலங்கள் என் இயேசு யாருதான்? மனுஷன்தான். 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் யாராதான்? மனுஷகுமாரனாய் அபிஷேகிக்கப்பட்டதான நசரனாகிய இயேசுவாய்தான். இப்பதான் நீங்க இங்க கவனிக்கணும். 3 காரியங்கள் என்று சொன்னேன். இந்த உலகத்தின் இரட்சகராக, மீட்பராக, அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட வந்த என் ஆண்டவரிடத்துல எப்படி தந்திரமாய் போய் அவரை வஞ்சித்து தேவ திட்டம் நிறைவேறாதபடி, மனுக்குலத்தினுடைய மீட்பை அவர் சிலுவையிலே நிறைவேற்றாதபடி, சிலுவையின் மரணத்திற்கு அவர் உட்படாதபடி, அவருடைய இரத்தம் சிந்தப்படாதபடி, மனுஷனாய் வந்தவர் மனுஷனாகவே மடியட்டும், அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி விடக்கூடாது, மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து தீர்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாயிருக்கிறான். பாருங்கள், முதலாவதாக அவன் எப்படி தந்திரமாய் வஞ்சிக்க வருகிறான் என்றால், சூழ்நிலையை பார்த்து வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க 2வது வசனத்தை ஞாபகம் வச்சுக்கிடணும். அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். இயேசுவுக்கு மனுஷகுமாரனாக என்ன நடக்குது? பசி உண்டாயிற்று. 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த 40 நாள் அதிகமாய் இயேசுவை என்ன பண்ணியிருப்பான்? சோதித்து பார்த்திருப்பான், இயலாம போயிருக்கும். இப்ப முடிவுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இனி என்னுடைய திட்டம் பலிக்காது, தேவ திட்டம் நிறைவேறிடும், மனுக்குலத்திற்கு என்ன கிடைச்சிடும்? மீட்பு கிடைச்சிடும். அதை தடை பண்ண வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையை சாத்தான் மூலம் அனுமதிக்கிறாரே என்றால் ஏனென்று கேட்காதே, உன்மேல் தேவனுடைய அநாதி நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் உன்னை கொண்டு நிறைவேற்றப்படும்படியாக தான் கர்த்தரை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. இப்ப பசி உண்டாயிற்று என்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் அவன் வைக்கிற வார்த்தையை பாருங்க,
எப்படி தேவன் ஆபிரகாமு கிட்ட போய் உன்னுடைய ஏக சுதனும் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டார், அதே போல நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சந்தேகத்தை உருவாக்குறான். சில வேளையில தேவ பிள்ளைகளுக்குள்ளால நான் உண்மையிலே ஆண்டவருக்கு பிள்ளைதானா, அவர் என்ன அழைச்சிருக்கிறாரா, பரலோகம் என்கிற ஒண்ணு உண்டா? இந்த ஊழியக்காரங்களுக்குள்ளால் அதிகமா இந்த கொஸ்டின் எழும்பும். சில சூழ்நிலைகளில் உண்மையிலே என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரோ, ஊழியத்திற்கு அழைச்சாருன்னா ஏன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது? சம்பவிச்சு ஆகணும். எவ்வளவு அழகா கேள்வி கேட்கிறான், புரிஞ்சுக்கிடணும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். ஏமா ஐயா, சூழ்நிலையை சாதகமாக்கி கொண்டு தன்னுடைய தந்திரத்தினாலே உன்னை வஞ்சிக்கும்படி வருவான். ஜாக்கிரதை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீ தேவனுடைய குமாரன், அதை நீங்க புரிந்து கொள்ளும்படி நான் சொல்றேன். உமக்கு வல்லமை இருக்குமே, அதிகாரம் இருக்குமே, கல்லு கூட உம்மால என்ன ஆகும்? அப்பமாகும். இந்த கல்லை அப்பமாக்கி புசியும் என்று சொல்லி பசி என்கிற சூழ்நிலையை அவருக்கு காரணம் காண்பித்து தந்திரத்தினாலே அவரை வஞ்சிக்க பார்க்கிறான். தேவஜனமே, சாத்தான் சாதாரணமாக உங்களை வஞ்சிக்க வர மாட்டான். தந்திரத்தை தானாக வந்து சாதாரணமாக வெளிப்படுத்த மாட்டான். நீங்கள் கடினமான சூழ்நிலையோடு கூட போராடி கொண்டிருக்கும் போது, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி தேடி கொண்டிருக்கும் போது, அந்த வேளையில தந்திரமாக வந்து உங்களை வஞ்சிப்பதற்கு ஏதுவாக உங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு காரணம் காட்டி உங்களை கிட்டரர் செய்வதற்கு ஏதுவாய் தன்னுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துவோம். நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். இப்ப உனக்கு என்ன பண்ணணும்? இந்த கல்லு தானே அப்பமாகணும், அப்பா ஆக்குற புசிக்கிறானோ அவ்வளவுதானே, புசித்து பார்க்கிறேன் பாரு, நீயா நானா? அங்க நீயா நானா இல்ல தேவை. எனக்கு முன்னால இருக்கிற எதிராளி, தந்திரமா என்னை வஞ்சிக்கும்படி வந்திருக்கிற எதிராளி யார் என்பதை நான் அடையாளம் காணாவிட்டால், அவனுடைய தந்திரம் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ளாவிட்டால், அங்கே நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு நான் துணிந்து விட்டேனே, ஆனால் நான் அங்கே தோற்று விடுவேன், அவன் மகிமைப்பட்டு விடுவார். சம்டைம் தேவ பிள்ளைகளாகிய நம்ம, தேவ ஊழியக்காரர்களாகிய நம்ம இந்த தவறதான் செய்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாலே நின்று நம்மை தூண்டுகிறவன் யார்? அவனுடைய தந்திரம் அல்லவோ இது என்பதை அடையாளம் காணாதபடிக்கு அநேக இடங்களிலே நம்ம என்ன பண்ணுகிறோம்? நிரூபிக்க விரும்புகிறோம். நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், நீ எதையும் நிரூபிப்பதற்கு என்ன பண்ணாத, முயற்சிக்காத, தேவனுடைய கரத்தில் இருந்துரு. ஆமென், அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். உன்னுடைய உண்மையை பார்த்து அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். சூழ்நிலையை பார்க்கிறோம், இப்ப வீழ்த்திடலாம், இப்ப என்ன பண்ணிடலாம்? வீழ்த்திடலாம். இப்ப பசியின் கொடுமை, இதை விட்டு இந்த மனுஷனுக்கு நீ தப்ப முடியாது. அவன் மனுஷனா பார்க்கிறவன் தேவகுமாரன் என்று அங்கே அடையாளம் காட்டுகிறான். இப்ப போய் இவன்கிட்ட இந்த கொக்கிய போட்டுட்டோம்னா இவன் விழுந்துருவான், தன்னை நிரூபிக்க துணிவான் தேவகுமாரன் என்று. நான் இவனை வீழ்த்திடலாம். இந்த மனுஷன் மூலமாக மனுக்குலத்திற்கு வரப்போகிறதான தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நான் முறியடித்து விடலாம். தேவ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டாமேன். சூழ்நிலையை தேவனே உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி தேவ திட்டத்திலிருந்து உங்களை இடர பண்ணுவதற்கு உங்களுக்கு முன் இருக்கிற எதிராளி யார்? அடையாளம் காணுங்கள். அடையாளம் காண தவறிவிட்டீர்களே ஆனால் இழப்பு தேவனுக்கல்ல, உங்களுக்கு. ஆமென். அவனுக்கு எப்படியாவது ஜெயிக்கணும். யோபுவுக்கு காரியத்தில் அதை தானே செய்யறான். பொருள் நஷ்டம், உயிர் நஷ்டம் எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு. அவன் என்ன பண்ணல?
தேவனை தூசிக்கல, சாத்தான் ஜெயிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. சரி, இப்ப பாப்போமே. மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான், அவன் சரீரத்தை நான் வாதிக்கணும். யோபு இப்பவும் வாடை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறானே தவிர ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறானே தவிர சாத்தானுக்கு இடம் கொடுக்கல. கரங்களை கொட்டி சூழ்நிலைகள் எதுவாயிருக்கட்டும், இயேசு நினைச்சிருந்த கல் அப்பா ஆகுமாவாதா? கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறவருக்கு கல் அப்பா ஆகுமாகாதா? ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். வேதம் கேட்கிறது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அதே இயேசுதான் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட வைத்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தது இந்த இயேசுதான். அவருக்கு வல்லமை உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அவனுடைய தந்திரம் அது. அங்க நான் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை இழந்து விடக்கூடாது, அவன் மகிமைப்படுவதற்கு நான் இடம் கொடுத்திடக்கூடாது. இப்ப 4வது வசனத்துல வாருங்க. யாரு அவருங்கிறது? மனுஷகுமாரனாகிய இயேசு பிரதி உத்தரமாக தன்னை யாராக இங்க அடையாளம் காட்டுறாரு? அங்க அவன் யாரா சொன்னா, நீர் தேவனுடைய குமாரன். அவர் அவனுக்கு புரிய வைக்கிறார், நான் இப்ப தேவகுமாரன் அல்ல, நான் யாரு? மனுஷன். கரங்களை கொட்டி புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நான் கல்லதான் அப்பமாக்கி புசிக்கணுங்கிறது இல்ல, அவனுக்கு ஒன்ன புரிய வைக்கிறார். இப்ப நீ நினைக்கிறது போல நான் தேவகுமாரனாக இருந்திருப்பேன்னா உனக்கு நின்னு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்காது. நான் யாரு? மனுஷன். என்னை இந்த உலகத்திற்கு நம்பி அனுப்பினவர் சொல்லி இருக்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால எனக்கு கல்ல அப்பமாக்கி தான் புசிக்கணும் இல்ல, வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டு கரங்களை கொட்டி உங்களுக்கு எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உதவும். விசுவாசத்தோடு கூட அவனுடைய தந்திரத்தை அறிந்து அவனுடைய வஞ்சக வலையிலே சிக்குண்டு போகாதபடிக்கு வசனத்தை உறுதியாய் அறிக்கையிட்டு பாருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம வசனத்தை விட்டுரும். ஐயோ, என்ன நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையான்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இல்லையான்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? இப்ப பாரு, இப்ப பாரு. கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு, நீ மட்டும்தான் உன்னை நிரூபிக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஜெயிக்க பண்ணுவதற்கு என் ஆண்டவர் ஆமே தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். சூழ்நிலைகளை காரணம் காட்டி வருவார். புரியுதுங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரொம்ப ஆழமா போகல. அல்லேலூயா. ஏன்னா 3 காரியத்தை நான் சொல்லணும், வேக வேகமா சொல்லிடுறேன். அவன் சொல்றான், நீர் தேவகுமாரன். அவர் சொல்றாரு, மனுஷன். அங்கே செத்துட்டான். அங்கே என்ன பண்ணிட்டான்? கிளீன் போல்ட் ஆயிட்டான். நல்லவன்னா அப்பவே ஓடி இருக்கணும், அதுக்கப்புறம் அங்க நின்று இருக்க கூடாது. ஏன்னா நல்ல வார்த்தை நமக்குள்ளால போயிடக்கூடாது. அவனுக்கு தெரியும் இது இருக்கிறதுல டேன்சர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய தந்திரத்தில் நீங்கள் விழுந்து போகாதபடி, வஞ்சக வலையிலே விழுந்து போகாதபடி, அதிலிருந்து ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை போதும். இப்ப அதோட விட்டுறல்ல, இது கொஞ்ச நேரம் கழிஞ்சு கொண்டு வர்றானா உடனே கொண்டு வர்றானான்னு எழுதப்படல. இப்ப நீங்க 5 முதல் 8 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல, ஐயா அவன் சாதாரண ஆள் இல்ல, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு மலைக்கு மேல கொண்டு விட்டுட்டு எத்தனை நிமிஷத்துல காமிச்சானா? ஒரு நிமிஷத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காண்பித்து
இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை எனக்கு தருவேன். நீ முதல்ல உண்டு பண்ணிய ஒரு மனுஷன் உன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படியையும் உன்னுடைய ஆவியை கொடுத்து உருவாக்கிறியே, அவன் எனக்கு கிரயம் கொடுத்துட்டான். பட்டா எம்பேக்கிட்ட இருக்கு. இப்ப நான் கரங்கட்டி வச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சொந்தமாக்கும். உண்மையதான் சொன்னான், பொய் சொல்லல. சில இடத்துல பிசாசும் உண்மையை சொல்லி இருக்கு. ஆனா அவனுக்கு தந்திரம் என்ன தெரியுமா? பொய்ய கூட உண்மையா சொல்றது. பொய்ய கூட உண்மையா சொல்றதுதான் அவனுக்கு பெரிய தந்திரம். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால், ஒரு நிபந்தனை தான். எனக்கு இப்ப இதை உனக்கு தர்றதுக்கு இஷ்டம். ஆனா ஒரு நிபந்தனை, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. முதல்ல சூழ்நிலையை காட்டி தந்திரமாய் வஞ்சிக்க வருகிறவன் இரண்டாவது எதை காட்டுறான் தெரியுமா? உலகத்தின் மகிமையையும் மேன்மையும் உனக்கு அடையாளம் காட்டுறான். இந்த உலகம் தான் சிறந்ததுன்னு சொல்றான். உலகத்துல இருக்கிற கல்வி தான் சிறந்ததுங்கிறான். உலகத்துல இருக்கிற வேலை தான் சிறந்ததுங்கிறான். உலகத்துல இருக்கிற வசதி வாய்ப்புகள் தான் பெரிதுங்கிறான். அதுதான் இந்த உலகத்துல முக்கியம். நீ வாழ்வதற்கு அடிப்படை தேவை அது என்று சொல்லி ஆண்டவர் அழிந்து போகிற போஜனம்னு சொன்ன உலகத்தின் கனத்தையும் மகிமையையும் உலகத்தின் மேன்மையை நமக்கு அடையாளம் காட்டுவோம். பண ஆசையை கொண்டு வருவான். இப்படி இருந்து என்ன பண்ண போற? யாரும் உன்னை என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. கூடவே ஒரு டயலாக் சொல்லுவோம், பணம் இல்லைன்னா பணம். 10 ஆளோடையும் 10 பணத்தோடையும் நீ வாழணும். சிலர் எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பணம் தான் முக்கியம். பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் உதவும், அது கர்த்தர் தருகிறவைகள் போதும் என்று இருக்கணும். வேலை தேவை, கர்த்தர் உன்னை வச்ச இடத்துல அடங்கி இருந்து பாரு. ஏற்ற வேளையில உன் தலையை உயர்த்துவதற்கு ஆண்டவர் போதுமானவர். உலகத்தின் மகிமைக்கும் கனத்திற்கும் இடம் கொடுத்து நீ தலையை உயர்த்தினேன்னா நின்னை வஞ்சிப்பதற்கு ஏதுவாக அவன் தன்னுடைய தந்திரத்தை உலகத்தையே உனக்குள்ளாய் வைத்து, உலக மேன்மையை உனக்குள்ளாய் வைத்து, உலகத்தினுடைய காரியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு அதிகமாக அடையாளம் காண்டு உன்னை வஞ்சிக்க வகை தேடுகிறான். நாங்க சபைக்கு வந்தா சொன்னோம் பணம் வேண்டாமா? வேணும். நாங்க சபைக்கு வேண்டா சொன்னா பெரிய வேலை வேண்டாமா? வேணும். கல்வி வேண்டாமா? வேணும். என் பிள்ளையை கட்டி கொடுக்கிற இடத்துல பெரிய வசதி வாய்ப்பு வேண்டாமா? வேணும். என்னையா எல்லாம் வேணுங்கிறது, ஒண்ணு வேண்டாங்கிறது? நான் சொல்றேன் எல்லாம் வேணும். கர்த்தர் தருகிறவைகள் போதும். கர்த்தர் தருகிற வசதி வாய்ப்புகள் போதும். வேதம் சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாய் இந்த உலகத்திற்கு வந்தோ, நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போவோ. உலகத்துல வாழ்றதுக்கு சில காரியம் தேவை, அதுவே வாழ்க்கை அல்ல. அதுக்காக நீ உருவ குத்திக்கிட்டு கிடக்காத. கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து பார். ஏற்ற வேளையிலே அவர் உன்னை உயர்த்துவதற்கு போதுமான தேவனாயிருக்கிறார். சகல ராஜ்யத்தையும் உனக்கு தர்றேன், சகல மகிமையும் உனக்கு தர்றேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, என்ன பண்ணிரு? ஒரே ஒருக்கா உன்னை என்னையும் தவிர இங்க யாரும் இல்லை. ஒரு சிகரெட்டை 2 தடவை வலிக்கிறதுல ஒண்ணு கெட்டு போயிட மாட்டேன். ஒரு பிக்க அடிக்கிறதுல ஒன்னும் கெட்டு போயிட மாட்டேன். 10 நிமிஷம் சினிமா பார்க்கறதுல ஒண்ணு நீ கெட்டு போயிட மாட்டேன். இதெல்லாம் தப்பண்ணா. மூக்குல 2 ஓட்டை எதுக்கு தந்திருக்கிறாரு? மூக்குப்படி உரிகிறதுக்கு. உரி. டைன்னு ஒண்ணு எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார்? வெள்ளையா போற கருப்பாக்குறதுக்கு. ஆக்கு. 75 வயசுலையும் மீசையிலையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு சின்ன பையக்கலாம் நடக்கிறானோ. இளம திரும்பி வருதான். தந்திரம். உலகம் 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 எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு அனுபவிக்கிறதுக்கு தான். சினிமா எதுக்கு? சீரியல் எதுக்கு? உனக்கு தான். காமெடி எதுக்கு? உனக்கு தான். மனசுக்கு கஷ்டமா இருக்க கொஞ்சம் பார்த்து சிரி, ரிலாக்ஸ் ஆகு, கிளியர் ஆயிருவேன். ஆச்சா ஆச்சா, அப்ப கொஞ்சம் கூட பாரு, இத பாரு, இத கொஞ்ச நேரம் பாரு, கிளியர் ஆயிருவேன். ஆச்சா. ஆவேல தூண்டுகிறவன். தூக்கம் வரலையா?
நல்ல மெலோடி சாங்கில் இளையராஜாவுக்குள்ளதை கொஞ்சம் பதிச்சு வச்சுக்கிட்டு வெளியே கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ஹெட்போனை வச்சு கேளு, இது ஒன்றும் தப்பு இல்லை. கூடவே சொல்லுவான், டேய் ஊழியக்காரனே பொறுப்பிட்டுல சினிமா பாட்டை பாடி வேற சந்தத்தை பிரசங்கிக்கிறான், நீ கேட்கறதுல என்ன தப்பு, கேளு. இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கதை செய்யறது எது தெரியுமா? அவனை வணங்குவது. அதுதான் அவனை வணங்குவது. அல்லேலூயா. நீ இதையெல்லாம் செய்து காம்ப்ரமைஸ் ஆகி ஓகே, இதுல ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் அவன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு, எல்லாரும் செய்யாததை செய்யற, லிப்டிக் தூக்கி பூசு, கலர் பவுடரை வாங்கி போடு, தப்பில்ல. அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் அதையெல்லாம் விலை கொடுத்து வாங்கி போடு, தப்பில்ல. இதெல்லாம் உனக்கு தானே. போய் ஊழியக்காரனுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் தெரியல, தேவ பிள்ளையும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் தெரியல. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்கு. தேட வேண்டியது இருக்குது, இது எங்க கிடக்குன்னு. சிலதை பார்த்தா காத்துலையும் களத்துலையும் தான் ஒன்றும் இல்லை, பாக்கி எல்லாம் உலகத்தை விடையும் கேடு. யார் செல்போனை பொறுப்பீட்டில் வச்சு பேசினா தப்பா? சபைக்குள்ளால் ஆராதனை நடக்கும் போது சபையில வச்சு செல்போன் பேசினா தப்பா? இது என்ன தப்பா? அனுமதிக்கிறதுக்கு தானே கொடுத்திருக்கிறாரு. அனுபவி. இழுக்கும் தெரியும், ஏவினவனும் கைவிடுவான், கர்த்தரும் கைவிடுவார். பிரசங்கத்தில் இருந்து முறுமுறுக்கிறது ஒன்னும் தப்பில்ல, உனக்கு பிடிக்கல முறுமுறுக்கிற ஒன்னும் தப்பில்ல, நீ செய். உனக்கு உலகம் அனுபவிக்கிறத விட மேல அனுபவிக்கணும். இந்த கள்ள பயக்க செய்ய விட மாட்டான், இருக்கிறது வரைக்கும் அனுபவிக்கிறது தான் உண்டு. உலகத்தில் சிநேகிக்கிறவன் யாரா? யாக்கோபு 4:4 சொல்லி விபச்சாரன், விபச்சாரி, விபச்சாரரே. ஒருமையில கூட 2 பேரையும் சேர்த்து கூப்பிடுறாரு. ஒரு ஆளா கூப்பிட்டு அவனை தான் சொன்னான்னு நீ சொல்லிடுவேன்னு தெரியும். யாக்கோபு 4:4 எடுத்து வாசிச்சு பாரு. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை தந்த அழகு போதும். எதுக்கு உனக்கு அளவை எல்லாம் கட்டவனுக்கு எல்லாம் காட்டிக்கிட்டு நடக்க? அளவெல்லாம் எல்லாவனும் பார்த்துக்கிட்டு போட்டோம், அதுல ஒன்னும் தப்பு இல்ல. கருப்பு உபயோகிச்சா என்னவா? பைபிள்ல எங்க இருக்கு? அனுபவிக்கதானே வச்சிருக்கு, அனுபவி. எனக்கு விலக்கி வைக்கப்பட்ட உலக காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. எனக்கு தகுதி எது என்று பார்த்து நான் அனுபவிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் என்ன வேறு பிரித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதுக்காக தான் 24 மணி நேரம் வெள்ளை கட்ட வேண்டாம். உங்க நான் அப்படி சொல்ல வரல. நமக்கு எத்தனையோ கலர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். மிரட்டாத அடிக்காத கலர் எல்லாம் இருக்கு. ஏன் கருப்பு? இருளுக்கும் துக்கத்திற்கும் அடையாளம், பிசாசுக்கு அடையாளம். நான் விவாத பொருளாய் கொண்டு வரவில்லை. சபைக்கு லக்கின்ஸ் போட மாட்டேன், வெளியே போட்டுக்கிட்டு ஆட்டுவேங்கிறியா? நீ மனம் திரும்பல, சாத்தானுடைய தந்திரத்துல விழுந்து கிடக்கிற. டாப் அளவு தெரியணுமா? எத்தனை இன்ச்சு? கொஞ்சம் லூஸா இருந்தா பிட்டிங் சரியில்லை, பிட்டிங் நாசமா போன பிட்டிங். வாரவனும் போறவனை எல்லாம் பார்த்து என்ன பார்த்து கேட்டக்கூடாது. ஓய், உனக்கு தலை மட்டும் கருப்பா இருக்கு, தாடிய வெள்ளைய வச்சிருக்கிற, நீர் டை அடிக்கிறதுனா தானே. எங்க வேணும்னா கொண்டு எனக்கு தலையை தாரேன், எந்த லேபில் என்ன தாரேன், எனக்கு தலையில இதுக்கு முன்னாலேயோ எப்ப வேணும்னாலும் டைங்கிற ஒண்ணு பட்டிருக்கும்னா கூர்ந்து கவனிச்சுங்க, என்ன தெரியும், அங்கங்கேயா ஒண்ணு வெளுத்திருக்கும். நான் மறைக்கல, அதை அனுபவிப்பதற்கு தேவன் எனக்கு தரல. ஆமென் சொல்லுங்களேன். அது எனக்குரிய தரல. நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய உண்மைதான் வெளிப்படணும். இங்க வெளுத்தா வெளுக்கட்டு, கருத்தா கருக்கட்டு, இருக்கிறத போல காட்டிட்டு போறேன். கொஞ்சம் லூசா போட்டு அதுல என்ன அளவை கரெக்டா காட்டணுமா? மற்றவர்கள் இடறுவதற்கு காரணமாயிருக்கிறாய், மற்றவர்கள் இச்சிப்பதற்கு காரணமாயிருக்கிறாய். நல்லா கவனிச்சுக்க. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவனே சொல்றான், இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளையானால் வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து விடுவாய். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தகுதியாயிராது. அதனால வேதம் சொல்லு, தகுதியான வஸ்திரம். ஆனா நீ என்ன பண்ணிக்க? ஒரே ரொம்பவா செய்ய போட்டு சொல்றேன், ஒரு காரியம் தானே செய்ய சொல்றேன். ஒருக்கா வணங்கு. நீ ஒருக்கா செய்தா ஒருக்கா வணங்குற, நிறைய செய்தேன்னா வணங்கிக்கிட்டே கிடக்க. நீ ஒருக்கா வணங்குறதும் நிறைய தடவை வணங்குறதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. இப்ப 8வது வசனத்துக்கு வா. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போச்சாத்தானே, உன்னை எனக்கு முன்னால நிக்க விட்டது யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு முன்னால நிக்க? பின்னால போ. பேதுருவுக்குள்ளால இருந்து ஏவுனது யாருன்னு தெரியும். அதனால தான் சொன்னார், அவனை பார்த்தோம், எனக்கு பின்னால போச்சாத்தானே. அவனை போய் ஏவுனது யாரு? நம்ம ஆளுதான். யாரோதுக்கு உள்ளத்திலே யாவுனா கொன்னுது.
அவன் சாதாரணவன் இல்ல. கற்பத்துல இருக்கும் போதே யோசிச்சிருப்பான். முறை தவறி நடந்திருக்கு. அத காரணம் காட்டி என்ன பண்ணலாம்? யோசேப்பிட்ட இருந்து இவளை பிரிச்சாச்சன்னா கல்லெறிஞ்சே கொண்டு விடுவான். இயேசு பிறக்க மாட்டார். அவர் பாதாளத்தை ஜெயிக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டவர். இதெல்லாம் சாதாரண காரியம். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. ஆமை, அந்த பணிந்து கொண்டுங்கிறதுல அவருக்கே செவி கொடுத்து அல்லது கீழ்ப்படிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதை கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2, உலகத்தின் கனத்தையும் மகிமையும் காண்பித்து உன்னை தந்திரமாய் வஞ்சிக்க நேடுவான். உலகமும் அதனை செய்யும், ஒளிந்து போம். அல்லேலூயா. அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணிப்பாரு. பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவரே என்னை நடத்தும்னு சொல்லிப்பாரு. எனக்கு சுத்தமானதை தாரும்னு சொல்லிப்பாரு. நீ வேண்டான்னு சொன்னாலும் அது உனக்கு கிடைக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எல்லாரும் இருக்கிறபடி வாழுவதற்கு தேவ சபை அழைக்கப்பட்டதல்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். எங்கே என்ன பண்ணிட்டாரு? வசனத்தை கொண்டு ஜெயித்து விட்டார். இப்படி எழுதியிருக்கிறதே. இப்ப அவனுக்கு 3வது தந்திரம் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? அடுத்த வசனத்துல இந்த 9 - 13 வரைக்கும் வேகமா வாசிங்க. இப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உம்மது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனைகளை எல்லாம் முடித்து பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். 3வது, முதல்ல என்ன சொன்னேன்? சூழ்நிலை. 2வது என்ன சொன்னேன்? உலகத்தை. 3வது என்ன சொல்ல போறோம் தெரியுமா? துணிகரங்கொள்ள செய்வான். இப்ப கடந்த 2 முறையும் உபயோகிக்காத ஒரு தந்திரத்தை 3வது உபயோகிக்கிறான். அது என்ன ஐயா? கல்ல அப்பமாகும்படி சொல்லும் போது உபயோகிக்காத தந்திரத்தை, ஒரே ஒரு முறை விழுந்து என்னை வணங்கு என்று சொல்லும் போது உபயோகிக்காத தந்திரத்தை 3வது முறை அவனே உபயோகிக்கிறான். அது என்ன தெரியுமா? அவனே இவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தானே 2 தடவையும் ஜெயிக்கிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே இவனை மடக்கிடணும். அல்லேலூயா. 1க்கு 2 வார்த்தையை சொல்றான். தாழ குதியும், தூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்து சொல்றான், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு? இவர் எந்த ரூட்ல ஜெயிக்கிறாரோ அந்த ரூட்ல அவன் இப்ப வர்றான். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சாதகமா இப்படி இருக்குல்ல, இப்ப நீ குதிச்சு பாரு. எருசலேம் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். நிறுத்திக்கிட்டு சொல்றான், ஒருக்கா குதி, உனக்கு தான் உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு தூதர்கள் உண்டே. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவதற்கு தூதர்கள் உண்டே. குதி. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 60ல போயிட்டு இருப்போம். வண்டியில 60ல போயிட்டு இருப்போம். அந்த ரோட்ல 60லே போக முடியாது. 60ல கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்போம். ஒருத்தன் சுருன்னு வந்து முன்னால போவான். உடனே நமக்குள்ளால இருந்து சொல்லுவான், பார் அந்த சொக்கட்ட வண்டியும் வச்சுக்கிட்டு ஒன்ன ஓவர்டேக் பண்ணா நீ விடலாமா? நீ என்ன வண்டி வச்சிருக்கிற, அவன் என்ன வண்டியில ஓவர்டேக் பண்ணா ஒன்ன விடலாமா? அடிச்சு தூக்கலாமக்கா. உனக்கு வண்டிக்கு பவர் என்னன்னு காட்டு. இவனுக்கு உடனே வேகம் வந்துடும். துணிகரம். ஒவ்வொரு காரியங்களையும், சாதாரண காரியத்தை சொல்றேன், துணிகரம் கொள்ள செய்வான். வசனம் இப்படி சொல்லுதில்ல. நீ செய்தா என்ன? வசனம் தானே சொல்லுது. நீ வசனத்தை தானே விசுவாசிக்கிற. வசனம் உனக்காக எழுதப்பட்டது தானே. வாக்குத்தத்தம் உனக்காக எழுதப்பட்டது தானே. இப்படி வாக்குத்தத்தம் இருக்குல்ல, நீதியை செய், துணிகரம் கொள்ள செய்வான். ஆண்டவர்கிட்ட அப்படிதான் யோசிக்கிறான்.
எப்படியாவது தேவனுடைய குமாரனே ஆனால்னு சொன்னதுக்கு இந்த ஆளு ஒத்து வரல. என்ன ஒரே ஒருக்கா கும்பிடு இதையெல்லாம் உனக்கு தர்றேன்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த ஆளு ஒத்து வரல. இப்ப வேற என்ன பண்றது? துணிகரங்கொள்ள செய்ய வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போவதற்கு காரணம், ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணம், தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு காரணம், அவனுடைய தந்திரத்தை புரியாமல் வஞ்சக வலையிலே விழுந்து துணிகரங்கொள்ளுகிறார்கள். பெற்றோரிடத்திலே துணிகரத்தை காண்பிக்கிறார்கள். தன்னை நடத்துகிற போதகனிடத்திலே துணிகரத்தை காண்பிக்கிறார்கள். கணவன் மனைவியிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே துணிகரங்கிறார்கள். கெட்டு போகிறார்கள். இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வசனம் அடையாளம் காட்டப்படலாம், வசனம் அடையாளம் காட்டப்படலாம். இது இப்படி இருக்கு, இந்த வசனத்தை நீ நம்புற இல்ல, நீ இப்படி செய்யறதுல என்ன தப்பு என்று சொல்லி அடையாளம் காட்டப்படலாம். உனக்கு அதை அடையாளம் காட்டுகிறவன் யார் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள் சபையே. பைபிளை தலைக்க மேல வச்சுக்கிட்டு படுத்தாலே சாத்தான் வரமாட்டான்னு நினைக்கிறியா? பைபிளை மார்போடு வச்சுக்கிட்டு படுத்தவாய் சாத்தான் வரமாட்டான்னு நினைக்கிறியா? நோ, சாத்தானுக்குள்ளாலே வசனம் இருக்கு. அவன் முந்திக் கொள்கிறான். ஒரு காரியத்துக்காக, தேவ சித்தத்திற்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உன்னை இடற செய்யறதுக்கு வசனம் கொண்டு வருவான். தரிசனம் என்கிற பெயர்ல கொண்டு வருவான். சாத்தானா ஆண்டவரா என்பதை நீ அடையாளம் கண்டுகொள் சபையே. வசனம் பேசுறதெல்லாம் கர்த்தர்னு நினைச்சிடாத. உனக்கு சாதகமாக துணிகரம் கொள்ளும்படி வசனம் வெளிப்படுத்தப்படுகிறதை ஆனால் யோசித்துக்கொள் சபையே, யோசித்துக்கொள். தரிசனமும் சொப்பனமும் உனக்கு சாதகமாக இருக்கிறதை ஆனால் யோசித்துக்கொள். துணிகரம் கொள்ள செய்வான், துணிகரம் கொள்ள செய்வான். கடன் வாங்குறதுக்கு துணிகரம். 10 ரூபா வந்துச்சுன்னா 20 ரூபாயா செலவழிக்கிறதுக்கு துணிகரம். தெய்வ பயமே இல்லாமல் சில காரியங்களை செய்வதற்கு துணிகரம். பாவம் செய்வதற்கு துணிகரம். தாவீது செய்தான், அவனை மன்னிக்கலையா? செய்துகிட்டு நீ மன்னிப்பு கேட்டா போதும். லவ் பண்றது தப்பில்ல. கர்த்தர் உனக்கு ஏற்ற துணை, நீ மன்னிப்பு கேட்டா போதும். துணிகரம் கொள்ள செய்வான். மனைவியை விட்டுக்கிட்டு இன்னொருதியோடு கூட உறவு வைத்துக் கொள்வது தவறல்ல. துணிகரம் கொள்ள செய்வான். மனைவி கிட்ட 5 நிமிஷம் உட்கார்ந்து பேச முடியாத வக்கில்லாத ஒன்ன கண்டவகிட்ட இழுச்சு இழுச்சு பல மணி நேரங்கள் பேச செய்வான். துணிகரம். உன்னை கட்டின கணவனுக்கு உண்மை மனைவியாயிருக்க வேண்டிய உன்னை மற்றவனுடைய மார்பிலே சாய்வதற்கு ஏவுவான். துணிகரம். உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான சம்பாத்தியத்தை தேவையில்லாதவர்களுக்கு, கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல் கொடுக்க செய்வான். துணிகரம். அநியாயமாய் வந்தாலும் பரவாயில்லை, உனக்குரியதுதான். கர்த்தரா கொடுத்தார், ஒரு சூழ்நிலையை பார்த்து வைத்துக்கொள் என்பான். அடுத்தவனுக்குள்ளதையும் வைத்துக் கொள்ள உன்னை துணிகரம் கொள்ள செய்வான். துணிகரம். சபையே, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை இல்லை என்று சொல்லி மறைத்து வைத்துக் கொள்ள சொல்வான். துணிகரம். கர்த்தருக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், அவருக்கு நீ எதுக்கு கொடுக்கணும், எல்லாம் உன்னுடையதே என்று சொல்லி வைத்துக் கொள்ள சொல்வான். ஆகானை போல துணிகரம். சொல்லிக்கொண்டே போகலாம். பேசுவது தவறென்றும் துணிந்து பேச சொல்லுவான். துணிகரம். எத்தனையோ துணிகரங்கள் சபையே, எத்தனையோ துணிகரங்கள். இவைகளுக்கு பின்னால உனக்கு சாதகமான வசனத்தை உனக்கு ஏவி அடையாளம் காட்டி, உனக்கு சாதகமான தரிசனத்தையும் சொப்பனத்தையும் கொடுத்து உன்னை தந்திரமாய் வஞ்சிப்பதற்கு ஏதுவாக ஏவுகிறவன் யார் தெரியுமா? இந்த பிசாசு. என் தேவகுமாரனாகிய இயேசுவையே தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சக வலையிலே வீழ்த்த பார்த்தவன் உன்னை விடுவானோ? புரிந்து கொள் சபையே, சபையே புரிந்து கொள் சபையே, புரிந்து கொள். வஞ்சகனுடைய வலையில் அல்லவா அகப்பட்டு கிடக்கு, வஞ்சகனுடைய வலையில் அல்லவா அகப்பட்டு கிடக்கிறாய் சபையே. அவனுடைய தந்திரத்தை புரியாமல் உனக்கு நலமாய் தோன்றுகிற 2 வசனத்தை வாக்கு தத்தம் என்று பிடித்து வைத்துக் கொண்டு துணிகரம் கொள்ளுகிறாயோ? பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் செய்வதற்கும்
துணிகரம் கொள்ளுகிறாயோ தாழ குதியும். அதுதான் எழுதி இருக்குல்ல. உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி உமக்கு தானே எழுதியிருக்கு. உம்மை குறித்து தானே எழுதியிருக்கிறது. உமக்குரிய வார்த்தை தானே குதியும். இயேசு நினைச்சிருந்தா குதிக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் இது இவனுடைய தந்திரம். அவர் மனுஷகுமாரனாய் இருந்தாலும் அவருக்கு தெரியும் இது இவனுடைய தந்திரம். இவனுடைய இந்த கடைசி வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா நான் வந்த நோக்கம் நிறைவேறாம போயிரும், மனுக்குலத்தினுக்கு மீட்பு இல்லாம போயிரும், நான் இந்த தப்ப செய்திடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு பாருங்க 12வது வசனத்துல, இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே ஆமென். அவன் 2 வார்த்தை சொன்னான், இவர் ஒரே வார்த்தையில க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவன் சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகிப்பானான். சூழ்நிலையை காரணம் காட்டி தந்திரமாய் வஞ்சிக்க பார்ப்பா. இயேசு அவனுடைய தந்திரத்தை ஜெயித்தார். நீ ஜெயிக்கணும். உலகத்தின் மேன்மையை அடையாளம் காட்டி உன்னை தந்திரமாய் ஜெயிக்க பார்ப்பா. இயேசு ஜெயித்தார், நீ ஜெயிக்கணும். ஆமென். செய்யக்கூடாத காரியத்தை, தவறாயிருக்கிற காரியத்தை, தேவ சித்தம் இல்லாத காரியத்தை துணிகரங்கொண்டு செய்ய உன்னை ஏவுவான் தந்திரத்தினாலே. வசனத்தை உனக்கு சாதகமா சொல்லி தருவாமே. இப்படி எல்லாம் எழுதி இருக்கு உனக்காக தானே, இது உனக்கான வாக்கு தத்தம் தானே. ஏமாந்து போகாதே சபையே, கர்த்தர் தான் பேசுறாருன்னு ஏமாந்து போயிராத. எங்கெங்க பாவம் நீதி நியாய தீர்ப்பு கண்டித்து உணர்த்தப்படவில்லையோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல. கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு தந்தாருன்னா அந்த வாக்குல நீ இதை விட்டால் தான் நான் உனக்கு இதை செய்வேன் என்கிற நிபந்தனை இருக்கும். நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தம் இல்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உனக்கு ஒரு தரிசனம் தாராருன்னா முதல்ல நீ யாருங்கிறத உனக்கு அடையாளம் காட்டிக்கிட்டு தான். ஏசாயாவுக்கு தரிசனம் கொடுக்கும் போது அவன் யாரு, அவன் நிலைமைங்கிறத அடையாளம் காட்டிக்கிட்டு தான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. ஓன் தவற உனக்கு சுட்டி காண்பிக்காம மற்றவர்களை குறித்து தரிசனம் வருகிறது என்றால் நான் சொல்லுவேன் அது உன்னை வஞ்சிப்பதற்கு ஏதுவான தரிசனம். அது உன்னை ஏமாற்றுவதற்கு ஏதுவான, வஞ்சிப்பதற்கு ஏதுவான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொப்பனம் சும்மாதான் அப்படி இருந்த கர்த்தர் இப்படி பேசினார், அப்படி பேசினார் அப்படிங்கிறியா? நோ. உன்னை துணிகரம் கொள்ள செய்வதற்காக சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்கிறான். தேவன் என்றால் அதற்கேற்ற நிபந்தனையோடு கூட பேசுவார், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். 3 காரியங்கள், ஏற்கனவே 4 காரியங்கள், இன்னைக்கு 3 அவனுடைய தந்திரம். 1, சூழ்நிலையை காரணம் காட்டி வஞ்சிக்க வகை தேடுவான். 2, உலகத்தின் மேன்மையை உனக்கு அடையாளம் காட்டி வஞ்சிக்க தேடுவா. 3, துணிகரங்கொள்ள செய்து வஞ்சிக்க தேடுவா, முழங்கால் படியிடுவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.